ஹாய் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் மியாவை தான் காமிக்கிறாங்க. அவள் தன்னோட அப்பாவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அங்கே அவள் தயவு செஞ்சு என்னை யாராச்சும் காப்பாற்றுங்க, எங்கள் அப்பாவை நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சும் போது கார்லேருந்து நம்மளோட ஹீரோ லூதா இறங்கி வரான். அவளை பார்த்துட்டு இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ஃபுட் எல்லாமே அங்கே ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் இப்படி உங்கள் அப்பாவை ஒரு கார் ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிட்டுருக்கு, நீ முதல் ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொன்னதும் அவளுமே போர்டை தூக்கிட்டு எங்கள் அப்பாவை நீ இப்படி பண்ணிட்டு போகிற, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்காரு, கண்டிப்பாக நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. உள்ள காருக்குள்ளே வர்றது பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்போ அவங்க பிரதர் நீ ஃபஸ்ட்டு உனக்கு இந்த பிளாசம் பெர்த் மார்க் இருக்க பொண்ணை நீ தேடி கண்டுபிடிக்கணும், அவள் இருந்தால் தான் நீ சரியாக முடியும்னு சொன்னதுமே இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்துலலாம் நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன்னு சொன்னதும் அதுக்கப்புறம் உனக்கு டேஞ்சர் ஆயிரும், நீ சொன்னால் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறான். உனக்குமே இப்போ கண்டிஷன் சரியில்லாமல் போயிட்டுருக்கு, அந்த பொண்ணோட தேவை இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸ்டாப் பண்ணதுமே நம்ம ஹீரோ அங்கே கீழே இறங்கி வர்றான். மேலே முட்டையெல்லாம் விட்டு எரிஞ்சதுமே நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும்னு சொன்னதுமே பக்கத்தில் பிடிச்ச அவனை இழுத்துட்டு பாஸ்டர்ன்னு சொல்லி திட்டிட்டு ஓங்கி ப்ரைவேட் பார்க்கில் ஏற்றுறா. ஏன்டா இப்படி லக்ஸுரி காரில் சுற்றிட்டு இருப்ப, நீ எப்படிடா ஒரு பர்சனை ஹிட் பண்ணிவிட்டு நீ வாட்டு போக முடியும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, உனக்கு என்னென்ன உழைப்பை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கா. அவங்க கார்ட்ஸ் எல்லாமே காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க செருப்பை விட்டு வேற அடிக்கிறா. அப்போ அங்கே அந்த அங்கிள் நீ என்ன பண்ண, இவர் கிடையாது அவர் அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்ப பயந்து போயிட்டு ஐயோ தெரியாமல் நான் பண்ணிட்டேன் சாரி அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அவனுக்கு பார்த்தா அங்கே பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அந்த மொட்டை மண்டை வர்றான், அவனோட பேரு ஷூ. இவன் தான் அதுன்னு சொன்னதுமே ஓ நீ தானாடா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போகும்போது நம்ம ஹீரோ நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் சார் எல்லாத்தையுமே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே அந்த ஷூட்டை போய் இப்போ அவங்க பாஸ் சொல்லிட்டு போனது உனக்கு கேட்டுச்சா, நீ எனக்கு காசெல்லாம் செட்டில் பண்ணுன்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே சேர்ந்தா போட்டு அடித்ததுமே அங்கே இருக்க ஜனங்க எல்லாருமே காப்பாற்ற ட்ரை பண்ணால் கத்தி வச்சுட்டு மிரட்டானுங்க. பக்கத்தில் வந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ஸ்டாலையுமே போட்டு உடைச்சதுமே அந்த அங்கிள் சொல்கிறாரு உனக்கு புரியுதா அவன் என்ன பண்ணிட்டுருக்கான்னு, இப்போ நீங்கள் இருந்தேன்னா மற்ற லேபர்ஸ்க்குமே ப்ராப்ளம், அதுக்கப்புறம் உனக்குமே ப்ராப்ளம், உன்னை ஒழுங்காக வேலை பார்க்க விட மாட்டான், நீ பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போமான்னு சொல்லிட்டு அவளுக்கு அவங்களால முடிஞ்ச காசு எல்லாமே கொடுத்ததுமே அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இல்லை எனக்கு இந்த காசெல்லாம் வேணாம் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நான் எப்படி ஒரு மோசமான பொண்ணாக இருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு இப்போ ஆப்ரேஷனுக்கு காசு தேவைப்படுது, அதை கூட என்னால் சம்பாதிக்க முடியல, உதவாக்கிற பொண்ணுனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க வீட்டிலேருந்து கால் வந்துடுது, உனக்காக பொண்ணை நாங்கள் சூஸ் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொண்ணை சூஸ் பண்ணியிருக்காங்க, பெர்த் மார்க் இருக்கு எல்லா பொண்ணையும் உனக்காக சூஸ் பண்ணியிருக்கோம், நீ இப்போ வான்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. பட் இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. அவன் நான் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க பிரதரையுமே பாதியில் இறக்கி விட்டு போயிடுறான். அப்போ அவங்க சிஸ்டர் வர்றா, அம்மா நம்ம இப்போ பிரதருக்கு மட்டும் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்கமே பெரிய ப்ராப்ளம் ஆயிரும், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதும் அவங்க வரலனா என்ன நம்மளே பொண்ணுங்களை கூட்டிகிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்புனதும் நம்ம ஹீரோவை பார்த்தா ஆல்ரெடி அங்கே சொல்லி வச்சிடுறான் கார்ட்ஸ்ட்டை, ஏதாச்சும் பொண்ணு உள்ளே வந்தால் அவளை அடித்து வெளியே வரட்டி விட்டுருங்க, யாரை உள்ளே என்ட்ரி பண்ண விடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் எப்படி அங்கே வந்துட்டு இருந்தா அங்கே நம்ம ஹீரோவோட ஃபோட்டோ பெருசாக போட்டிருக்கு, அவன் பெரிய லாயர். ஸோ அவன் எந்த ஒரு கேஸையுமே தோத்ததில்லன்னு போட்டிருக்கவுமே நான் கண்டிப்பாக என்னோட கேஸை விரதம் எடுத்து வாதாடணும்னு சொல்லிட்டு அவங்க எக் எல்லாமே எடுத்துகிட்டு அவனை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. பட் அங்கே அவன் சொன்ன மாதிரியே ஏதோ ஒரு வேறு பொண்ணு தான் மீட் பண்ண வந்திருக்காளான்னு சொல்லிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி வச்சாங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும், அவர் எப்படியாச்சும் நான் மீட் பண்ணி என்னோட கேஸை எடுத்து வாதாட வைக்கணும்னு அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே அவனோட செக்ரட்டரி வர்றா. அவன் லின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனுக்காக சூப்பெல்லாம் கொண்டு பாஸ் உங்களுக்காக தான் இந்த சூப்பு குடிச்சு பார்த்து டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. இதை குடிடா, நீ குடிச்சிட்டு நீ என்னோட கண்ட்ரோலில் வந்துடுவேன், நீ எனக்கு சொந்தமாயிருவேன், நான் மிஸ்ஸஸ் லூ ஆயிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ அப்பாங்க அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டா. அவளையுமே அங்கே அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. பார்த்தாங்க வெளியே ஏகப்பட்ட பொண்ணுங்க லைன் கட்டி நின்றுட்டுருக்காங்க, இவளோட பியூட்டிஃபுல் ரிச்சானவங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சைடில் ஹீரோக்கு பார்த்தா திடீர்னு நாங்கள் ரொம்ப உடம்பு முடியாமல் போனதுமே அந்த ஃபார்ச்சூன் டெல்லர்
சொன்ன மாதிரியே எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டுருக்கு. பிளாசம் பர்த் மார்க் இருக்க போனால் நான் கண்டுபிடிக்கலன்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிரும் போலேன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணுறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே எப்படியோ குதிச்சங்க உள்ளே என்ட்ராகுறா. நான் எப்படியாச்சும் இன்னைக்கு அவரை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா அங்கே சூப் இருக்குது. இவளுக்கு வேற தண்ணி தகவா இருக்கவும் ஃபுல்லாத்தையுமே எடுத்து அவப்பாட்ட அங்கே குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே வேமா அவனோட காலரை பிடிச்ச பக்கத்தில் இழுத்ததுமே கையில் பார்த்தா அந்த பிளாசம் அங்கே அந்த பர்த் மார்க் இருக்கவுமே இது ஒரு வேளை என்னோட அம்மா தான் அனுப்பி வச்சுருப்பாங்களா இந்த பொண்ணையுமேன்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். பட் ஹீரோயின் ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு க்ளோஸாக வந்துட்டுருக்கா. நீ என்ன பண்ணிட்டுருக்க விலகி போன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ஜஸ்ட்டு கிஸ் தானே இது கூட நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டா இவனும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிடுறான். ஸோ ஹீரோயினும் அவனுமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு நான் வந்து இப்போ என்னோடய அப்பாவை காப்பாற்றுறதுக்காக இவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். பட் ஆனால் இப்படியா இருச்சே நான் வந்து என்ன வேலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. ஸோ அப்போ அங்கே உள்ள அந்த செக்ரட்டரி எட்டி பார்க்குறா அந்த லின் தான். அப்போ அங்கே அவளுக்கு ஷாக் ஆகிட்டு ஐயோ என்ன வேற ஒரு பொண்ணு கூட போய் க்ளோஸாக இருக்காரேன்னு சொல்லி ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு முழிப்பு வந்ததுமே நீ இப்போ எதுக்காக இந்த வேலை பண்ண எங்கள் அம்மா தானே உன்னை இங்கே அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். அதை கேட்டுட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா பார்த்து வச்ச பொண்ணெல்லாம் நான் கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. நான் வந்து என்னோட அப்பாக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்றத சொன்னதும் நீ காசுக்காக தான் அலைஞ்சிட்ருக்க இந்த கார்டை வச்சுக்கோ அப்படின்ற செட்டு போனதும் ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. பட் இருந்தாலுமே அப்பாவை காப்பாற்றலாமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஐடியா வருது. அப்போ அந்த லின் வந்து நான் தான் அவரோட ஃபியான்ஸை நீ எப்படி வந்துட்டு என்னோட பொசிஷனை பிடிக்கணும்னு பார்ப்பேன் மரியாதை அந்த கார்டை கொடுத்துரு அது எனக்கு சொந்தமானதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே பயங்கரமான கோவமாகி போயிடுது நம்ம ஹீரோயினுக்கு. ஃபியான்ஸை வச்சுட்டு நீ இப்படிலாம் பண்ணுவியாடா அப்போ இந்த பணக்காரன்களே இப்படி தான் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு அந்த கார்டை தூக்கி போட்டுட்டு போயிடுறா. ஸோ அப்போ அந்த லின் ரொம்ப சந்தோஷமாயிட்டு எனக்கு கார்டு கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் சந்தோஷமாக நான் எக்ஸ்பென்சிவாக என்னோட வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. நம்ம ஹீரோவை பார்த்தா நான் ரொம்ப அநியாயத்துக்கு அந்த பொண்ணை பற்றி மோசமாக பேசிட்டனோ ஒருவேளை அவளுக்கு உண்மையிலே காசு வந்து தேவைப்படுதா அப்பாவை காப்பாத்தன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான். ஸோ அப்போ அவங்க பிரதர் வந்துடுறான். பிரதர் நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் நான் கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்தா. அப்போ அங்கே அவனோட ஃபோனுக்கு ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் வருது. கொடுத்த கார்டிலேருந்து ஏகப்பட்ட காசு செலவாயிட்டுருக்கு. செலவு பண்ணுறது பார்த்தா எல்லாம் இந்த லின் தான். அதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே கவலையாயிட்டு ரொம்ப டென்ஷன் வேற ஆகி போயிடுறான். அவன் இவளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு செய்திவே ரொம்ப கோவப்பட்டு பயோடேட்டெல்லாம் தூக்கி போச்சான். எவ்வளோ பார்த்தா டாக்டர்கிட்ட ப்ளீஸ் நீங்கள் எப்படியாச்சும் என்னோட அப்பாவை காப்பாற்றுங்கன்னு சேர்த்து கெஞ்சிட்டு இருந்தா நீ வந்து காசு எதையும் ஏற்பாடு பண்ணாமல் எப்படிமா பண்ண முடியும்னு சொல்லும்போது அவங்க அப்பாவை பார்த்து பேசினதுமே நீ யாரு நீ எதுக்காக என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டா என்னம்மா எங்கள் அப்பா இப்படி பேசுகிறாருன்னு சொன்னதும் அவருக்கு பிளட் ப்ரெஷர்னால இப்படி ஆயிடுச்சுக்குமா கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொன்னதும் ரொம்ப பயந்து போயிட்டு நான் ஒரு உறவாக்கதப்பா உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் கூட பண்ண முடியல பார்த்தீங்களா அப்படின்ற செட்டி எமோஷன் ஆகிட்டு அழுகிறா. நான் தான் உங்களோட பொண்ணு தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதும் பா நீ அப்படிலாம் கிடையாதுமா நீ என்னோட ஆசை பொண்ணு நீ ஒன்றும் உதவாக்கற கிடையாது நீ ரொம்ப தங்கமான பொண்ணு எனக்கு தெரியும்னு அவர் சொல்றாரு. ஸோ அப்போ அங்கே நர்ஸ் வர்றாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கெல்லாம் பணக்காரவங்களாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க காசே பே பண்ணாமல் எவ்வளோ நாளைக்கு உட்காருவீங்க கிளம்புங்கன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போக அவங்க ட்ரை பண்ணுறா. இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க நம்ம ஹீரோ இப்போ நான் வந்துட்டு முந்தியை விட ரொம்பவே பெட்டராக ஃபீல் ஆகிட்டு இருக்கேன் எனக்கு முந்தி மாதிரிலாம் வந்து பிளட் வாமிட்டெல்லாம் வரதில்ல ரொம்பவே ரெக்கவர் ஆகியிருக்கேன்னு சொன்னதும் அவங்க பிரதர் நீங்கள் என்ன அந்த பொண்ணு கூட சேர்ந்து எதுவும் ஒன் நைட் ஸ்டாண்ட் எங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டீங்களா அதனால் உடம்பு ரெக்கவர் ஆயிடுச்சா அப்படின்ற சொன்னதும் அவங்க அம்மா அதை கேட்டுட்டு அப்படின்னா விஷயம் நீ எதுக்காக வந்து அந்த பொண்ணை அனுப்பிவிட்ட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் உனக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுருப்போம்லன்னு சொன்னதுமே ஃபோனுக்கு வந்து திரும்ப மெசேஜ் வருது ஏகப்பட்ட காசை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவளுக்கு ஆல்ரெடி நான் கோல்டன் கார்டு கொடுத்துட்டேன் அவள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா அவள் என்ன ஸ்டூபிட் ஆகிட்டு போயிட்டுருக்கா அவளை பற்றி நீங்கள் திரும்ப பேச வேணாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா அவள் ரொம்பவே இங்கே கஷ்டமான ஒரு நிலமையில் இருக்கா. அவள் ரொம்பவே இங்கே வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவுக்காக சாப்பாடு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. அதை பார்த்துட்டு நீ சாப்பிடுமான்னு சொல்லிட்டு கொடுத்ததோ உங்களுக்கு தான்ப்பா உடம்பு சரியில்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறா. நான் காலையிலேருந்து சாப்பிடல எனக்கு ரொம்ப ஐ திங்க் பசி எடுத்துட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கா. அப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. பார்த்தா அங்கே வந்து நியூ இயர்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே ஹீரோவோட அம்மா அங்கே கடவுள்கிட்ட வேண்டாங்க அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா சிறப்பாக அமையணும் என் குடும்பமே நல்லா இருக்கணும் நான் இந்த டைம் வீல் சேரில் இருக்கேன் அடுத்த டைம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அங்கே அவனோட சிஸ்டர் என்னோட பிரதருக்காக ஒரு நல்ல
பொண்டாட்டி வந்து அமையணும்னு சேர்த்து வேண்டிடுச்சேக்கா. நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த ஃப்ராடு இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல, நல்லா என்ஜாய் பண்ணிச்சேக்கா, லைஃப்பை எப்படி ஃபன் பண்ணுறதுன்னு அவளுக்கு தான் தெரியும் அப்படின்றத சேர்த்து யோசிக்கும் போது அவங்க திரும்பவுமே கார்டு எல்லாமே வந்து யூஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வருது. பெரிய வில்லால வசதியாக வாழ்ந்துச்சேக்கா, எப்படி வந்து ஃபன் பண்ணுறா பாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். இங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்த்தா நிலைமை ரொம்பவே மோசமாகிருது. உனக்கு ஹாப்பியர் நியர்மான்னு சொல்லிட்டு சாக்லேட்லாம் கொடுத்ததும் அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அவளுக்கு ரத்த வாந்தி வந்ததுமே ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், என்னோட அப்பாவை காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு வேமா அங்கே ரிக்ஷாவில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கா. வர்றது பார்த்தா நம்ம ஹீரோவோட கார் தான். அங்கே ஆக்சிடென்ட் ஆனதும் இவங்க வெளியே வேமா வந்து பார்த்தா என்ன இவன் நான் வில்லால இருக்கான்னு நினச்சா இவன் என்ன இப்படி இருக்கா, என்ன இவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போ உங்கள் பிரதர் நீங்கள் வில்லால ரொம்ப வசதியாக இருக்காங்கன்னு சொன்னீங்க, பட் ஆனால் இவங்க என்ன இப்படி இருக்காங்க பிரதர்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்பாங்க அவன் சொல்கிறான், நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வயிற்றில் இருக்க குழந்தை என்னோட தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், அதை கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் மார்னிங் கண்ணை முடிச்சதுமே அவங்க அப்பா பற்றி ரொம்ப கவலைப்படுறா. பார்த்தா அங்கே ஒரு வீடியோ இருக்குது. அதில் அவங்க அப்பா நான் வந்து இருந்துட்டு தான் உனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா, நான் போகிறேன், நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கலன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாகி போயிடுது. தேடி போயிடுறான். இங்கே ரிப்போர்ட்டு கைக்கு வந்தா அவனோட பேபின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆனதும் அவளை பார்க்க வந்தா. அவள் ஆல்ரெடி போயிட்டா. ஸோ அவங்க எங்கே போயிருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க தேடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பார்த்தா அவங்க அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் அந்த ஷூ தான் கட்டி வச்சுருக்கான். உனக்கு அவ்வளோ தைரியமாடா, நீ காசு கேட்டு என்கிட்ட இங்கே வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டியா, உன்னை என்ன பண்ணுறேன் பாருடான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஹீரோயின் வேமா வந்து அவங்க அப்பாவை பிடிச்சி காப்பாற்றிடுறா. அப்பா ப்ளீஸ் நீங்கள் உங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லும் போது ஓ உங்கள் அப்பாவை காப்பாற்ற நீங்கள் வந்துட்டியா, எவ்வளோ நேரம் நீ காப்பாற்றுறேன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவளையுமே போட்டு அங்கே ஹிட் பண்ணுறாங்க. சோப்பாங்க உனக்கு வந்து ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தாம்மா, பரவாயில்ல இவ்வளோ நேரம் பிடிச்சி நிற்கிறியா, ஆனால் இப்போ உன் வயிற்றில் இருக்க பிள்ளைய அடித்தா நீ வந்து இப்போ நிற்பியான்னு பார்ப்போன்னு சொல்லும்போது தயவு செஞ்சு நீ அப்படியே பண்ணாதன்னு சொன்னால் அவன் கட்டையை வச்சு அடிக்க வரும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அவங்க ஆளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறான். அப்பாங்க அவளுக்கு ரொம்ப அடிபட்டுருக்கு, பிளடிங் வேறு ஆகிட்டுருக்கவுமே வேமா அங்கே காப்பாற்றிட்டு என்ன தைரியம் தான் நீ என் பொண்டாட்டி மேலே கையை வச்சுருப்ப, உன்னை என்ன பண்ணுறேன் பாருடான்னு சொன்னதுமே ஐயோ சார் இவ பொய்யானவ, இது யாரோட பிள்ளைன்னு சொன்னதும் அது என்னோட பிள்ளை தான், உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போகிறான். ஸோ அந்த மொட்டை மண்டையை போட்டு அடி பொழந்து கட்டி விட்றாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே டாக்டர் பயங்கரமாக பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா, நீ எப்படி உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிற, அவங்க ஒழுங்காக சாப்பிடல, வயிற்றுக்குள்ளே ட்வின் பேபிஸ் இருக்காங்க, பட் அவங்க பிளட்டை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, நீ என்ன மாதிரி ஜென்மோ ஒரு சத்துக்கள் குறைவாக போயிருக்கு, இப்படி அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு கண்டமானிக்கு திட்டி பொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனதும் இவனுக்கு அங்கே ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. காப்பாற்றுறதுக்கு அவள் பிளட் எல்லாமே சேல்ஸ் பண்ணியிருந்திருக்கா. அப்போ நான் கொடுத்த கார்டை அவள் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக்காகிடுது. அங்கே கண்ணை முடிச்சதுமே நம்ம ஹீரோயின் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உங்களை தொல்லையெல்லாம் நான் பண்ண மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு சரியானதுமே நான் பேசாமல் வந்துட்டு இங்கே அவரை கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, வயிற்றில் இருக்கிறது என்னோட புள்ளன்னு சொன்னதும் யார் சொன்னது, அது என்னோட புள்ள உங்களோட புள்ள கிடையாது, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ அவங்க டோட்டல் ஃபேமிலியுமே வந்துடுறாங்க. அப்பாங்க அவங்க பிரதர் சிஸ்டர் இன்லாம் நீங்கள் எப்படிலாம் போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆல்ரெடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு, அது அவரோட புள்ள தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே அப்போ ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நீங்கள் என்னை பற்றி தப்பாக ஏதோ புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து உங்களுக்கு தான் ஆல்ரெடி வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கே, அப்புறம் எப்படி நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு டோட்டல் குடும்பமே ஷாக்காகி போயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ வரைக்குமே அவருக்கு வந்து எந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, அவர் வந்து டச் பண்ண பொண்ணுன்னா நீங்கள் தான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு அப்படின்னா அந்த லேடி என்கிட்ட போய் சொல்லி காடை பிடுங்கிட்டு போயிட்டாளா, அவள் என்னை ரொம்பவே வந்து ஏமாத்திருக்கா, நானுமே முட்டாளாக இருக்கனான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஸோ அப்போ அவங்க அம்மா அவனை பிடிச்சி திட்டுறாங்க, பொண்டாட்டி பிள்ளைய ஒழுங்காக கூட பார்த்துக்க துப்பு இல்லாமல் இருந்திருக்க, என்ன மாதிரி மனுஷன்டா நீன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நீ இதுக்கப்புறம் எதை பற்றி கவலைப்படாதம்மா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் எல்லாருமே அங்கே வெல்கம் பண்ணதோ அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அவளுக்காக ஒரு 100 மெய்டை வந்து ஏற்பாடு பண்ணுறான், எல்லாருமே உங்களுக்கு எல்லாத்தையுமே கவனிச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நீ எதை பற்றி கவலைப்படாத, இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீ வாழலான்னு சொல்கிறாங்க. ஸோ அவளுக்காக ஃபுட் எல்லாமே ரெடி பண்ண சொன்னால் கொஞ்ச நேரத்தில் செமையாக வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுது. அது தங்க பிளேட்டு தங்க கப்பில், அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. அப்போ உங்க ஒரு சூப் மாதிரி கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை குடிச்சு பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வாங்கி குடிச்சிட்டே இருக்கா. ஆன்ட்டி இதெல்லாம் எனக்கு பத்தாது, பெரிய பவுலில் வேணும்னு சொன்னதும் அதே மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா எல்லாத்தையும்
எல்லாத்தையுமே ஹாப்பியாகிட்டு குடிச்சதுமே ஹீரோக்கு அதை பார்த்துட்டு கஷ்டமாயிடுச்சுக்கு. அவள் இத்தனை நாள் சாப்பிடாம சாப்பாடை பார்த்ததுமே எவ்வளோ ஆர்வத்தோட சாப்பிட்டுட்ருக்கா. பட் ஒரு ஹஸ்பண்ட் என் பொண்டாட்டியை வந்து ஒழுங்காக கூட பார்த்துக்க முடியலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே அங்கே ரிக்ரெட் ஆகிட்டுருக்கு. மருமகளுக்காக ரெட் அம்லம்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாங்க. பார்த்தா பெரிய ரெட் கலர் சூட் கேஸில் நிறைய கேஷை கொண்டு வந்து கொடுத்ததுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு தலை சுற்றுது. ஐயோ எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு இது வந்து பார்த்தாலே தலை சுற்றுது, எனக்கு அலர்ஜியாக இருக்குன்னு சொன்னதும் கேஷை பார்த்தான்னு நான் அலர்ஜி, அப்போ தங்க பிஸ்கட்டை பார்த்தான்னு சொல்லிட்டு தங்க கட்டிகளை கொண்டு வந்து கொடுத்ததுமே ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டி, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு இவ்வளோ காசை எப்படி செலவு பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் அப்போ அவங்க அதை கேட்டுட்டு பார்த்தேன் என் மருமகளை காசு எப்படி செலவு பண்ணுறதுனே ஒரு தெரியாத பொண்ணை பார்த்து செலவு பண்ணுறது எப்படின்னா அவட்ட தான் கற்றுக்கணும்னு ஒருத்தர் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்க மகனை பிடிச்சி திட்டுறாங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இப்படி காசெல்லாம் செலவு பண்ண தெரியாதுன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே, அப்புறம் உன் ஹஸ்பண்டோட காசை வேறு ஒருத்தி வந்து செலவு பண்ணுவா. ஆண்டி உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு பேசினதும் எனக்கு அம்மா சின்ன வயசுலேயே இல்லை, அம்மா மட்டும் இப்போ இருந்திருந்தா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டேக்கா. ஆனால் அவங்க எல்லாத்தையுமே சாரி சொல்லிக்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பையன் வந்து என்ன ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, பண்ணது நான் தான் சொன்னதுமே அதை கேட்டு அவங்க எல்லாம் ஷாக் ஆகிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவன் நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. அங்கே எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவன் எந்திரிச்சிட்டு சரி டைம் ஆயிடுச்சுக்கு வா போகலான்னு சொன்னதுமே இப்போ எங்கே நீங்கள் என்ன கூப்பிட்றீங்கன்னு சொன்னதும் என்னோட ரூமுக்கு தான் சொன்னதும் அது எப்படி நான் வருவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சிஸ்டர் கரெக்டாக சிஸ்டர் இன்லாம் சொல்கிறாங்க, 2 பேத்துக்கு லீகலாக மேரேஜ் ஆகலை, மேரேஜ் ஆன பிறகு தான் உங்கள் ரூமுக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போக விடுவேன் பிரதர்ன்னு சொன்னதும் அப்போங்க அவன் சரி ஓகே உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா கண்டிப்பாக நீ என்கிட்ட வந்து கேளு ஓகேவா அப்படின்றத சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சிஸ்டர் இன்லா ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொன்னதுமே நான் உங்கள் பிரதரை லவ்வே பண்ணலப்பா, நான் வந்து மீட் பண்ண போனதே எங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்காக தான், எனக்கு ஒரு லாயர் தேவைப்பட்டுச்சு, உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, எப்படியோ மேலே ஏறி குதிச்சு போயிட்டேன், அங்கே போனால் தண்ணி தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு சூப் எடுத்து குடித்தேன், பட் எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சு, உன் பிரதர் முன்னாடி வரவும் நான் அவரை டச் பண்ணேன்னா எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு, அதுக்கப்புறம் அவர் கிஸ் பண்ணால் எனக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுச்சு, அதுக்கப்புறம் தான் நான் அவர்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பேசினதும் அந்த பொண்ணு சிஸ்டர் இன்லா நீங்கள் பயங்கரமாக நல்லா இருக்கீங்க, நாளைக்கு எனக்கு பாய் ஃப்ரெண்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் எனக்குமே நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. நைட் போல் பார்த்தா அந்த பொண்ணை காணும். இவள் பயந்து போயிட்டு இவள் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு வெளியே எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே ஒரு வேஸ் இருக்குது, அதை போய் அவள் அப்படியே டச் பண்ணிவிட்டு அப்பான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ வந்ததுமே என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்கும்போது எங்கள் அப்பாவோட வேஸ் தான் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது, இவ அதை உடைச்சிட்டா, ஸோ அவர் கோவமாயிட்டு போனவர் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பட் இவ இப்போ வரைக்குமே தன்னோட அப்பாவோட ஆசையான பொருளை உடைச்சிட்டமேன்னு சொல்லிட்டு ரிக்ரெட்டில் எப்படி இருக்கா இவளுக்கு, இதனால் ஸ்லிப் வாக் பண்ணுறதுமே இருக்குது. அவன் அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணுவா இப்படியே தான் அவள் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அது கேட்டுட்டு இருக்கும்போதே அங்கே அவளுக்கு மயக்கமாகிடுது. நீ வந்துட்டு போய் ரெஸ்ட் எடு, இந்த வேஸை யாருமே டச் பண்ணுறது கிடையாது, நீயுமே தொடக்கூடாது, போய் நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டவே அங்கே வந்து போகிறான். நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு கண்ணை முடிச்சதுமே மெய்டு வந்து இப்படி அந்த வேஸை காண மேடம்னு சொன்னதுமே இங்கே புதுசாக வந்திருக்கிறது என்னோட சிஸ்டர் இன்லா தான், கண்டிப்பாக அப்படின்னா அவங்க தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, நான் வந்து அவங்க ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் இன்லா அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அடிக்க வந்ததுமே இவ வேஷத்துக்கு கொடுத்தா அதை அழகாக அவள் ரெடி பண்ணியிருக்கா. அதை பார்த்துட்டு உடஞ்ச இதை கூட ஒட்ட வைக்க முடியுமா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நீ வந்து அந்த வேஷை வேணுக்குன்னு உடைக்க கிடையாது, அதுக்கு மேலே நீ இப்படியே ரிக்ரெட் பண்ணிட்டு இருந்தேன்னா உங்கள் அப்பா அதெல்லாமே பார்த்துட்டு சந்தோஷப்படுவாரா, அவர் ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாரா அப்படின்றத சொல்கிறா. இதெல்லாமே தூக்கி போட்டுட்டு ஹாப்பியாக இரு, அவர் அப்படின்னா தான் நிம்மதியாக இருப்பாருன்னு சொன்னதுமே அந்த பொண்ணோட மனசில் இருக்க அந்த ரிக்ரெட்டுமே போயிடுது. ரொம்பவே இங்கே வந்து சந்தோஷமாயிடுறாங்க. ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு என் சிஸ்டர் இவ்வளோ நாளாக ரிக்ரெட் பண்ணிட்டு இருந்தா, பட் ஒரு செகண்டில் எல்லாத்தையுமே மறக்கடிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிறான். ஸோ நைட் போல் அம்மா பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவனுக்கு பொண்டாட்டி ஒழுங்காகவே கேர் பண்ணிக்க தெரில, இவன் என்ன மாதிரி புள்ள அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தா சிஸ்டர் இன்லாம் நீங்கள் பிரதருக்காக இந்த சாப்பாடு கொண்டு போய் கொடுங்களேன், அவர் மறந்து போயிட்டாருன்னு சொன்னதும் இல்லை நான் கொண்டு போக மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க பிரதர் வந்து டாக்குமெண்ட்ஸை மறந்து போயிட்டாருன்னு சொன்னால் ஐயோ ஆஃபீஸ்லாம் நான் எப்படி போக முடியும்னு சொல்கிறா. அவங்க அம்மாங்க வர்றாங்க, ஐயோ இப்படி குளிர்காலத்தில் போய் இப்படியே அண்டர்வியரை மறந்து போயிருக்கான், இதை கொண்டு போய் கொடுமா இந்த பேண்ட்டை, அவன் இல்லாமல் என்ன பண்ணுவான்னு சொன்னதும் ஐயோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் போனதும் அம்மாவோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ அங்கே கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட உன்னோட ஒய்ஃப் வரா நல்லா பார்த்துக்கூடான்னு சொன்னதுமே இவே உடனே எங்கள் ஆஃபீஸில் கால் பண்ணி என் பொண்டாட்டி வர்றா வார்ம் வெல்கம் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்கிறான்.
ஸோ இந்த ஃபேக் ஃபியான்சியில் என்ன காமிக்கிறாங்க, அவள் பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பேக்கெல்லாம் காமிச்சிட்டு, பார்த்தீங்களா நான் தான் சாரோட பொண்டாட்டி, நான் வந்து இவ்வளோ ரிச்சாக இருந்தமே ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து ஜாப் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் வந்து போடுற ட்ரெஸ்ஸு எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆளுங்க எல்லாருமே நான் தான் பொண்டாட்டியான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அட ஃப்ராடே நீ தானான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கு. நான் என்னோடய ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போனால் உன் ட்ரெஸ்ஸையும் உன் மூஞ்சையும் பாரு, நீ எல்லாம் வந்து ஃபேன்சியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அவளுக்கு இவள் என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஒருவேளை இவளோட இந்த ப்ரெக்னென்சியை வச்சு சொத்தப்புற பறிச்சுட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபேண்ட் எல்லாமே தூக்கி போட்டுட்டு இவள் ஃபேக்கானவன் சொல்லிட்டு அங்கே வந்து பெரிய ரகலை பண்ணிட்டுருக்கா. ஸோ அங்கே இருக்கவங்களுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணா. இவள் போட்டு அடித்து இப்படியே பெரிய ப்ராப்ளம் ஆனதும் நான் இப்போ இந்த பிள்ளையை போட்டு தள்ளிடுறேன்டின்னு சொல்லிட்டு அவள் கத்தி வச்சு குத்த வந்தா நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிட்டு அடிச்சிடுறான். என்ன தைரியம் தான் என் பொண்டாட்டிட்ட நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணுவீங்கன்னு, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் கொடுத்தனா இல்லையா, வார்ம் வெல்கம் பண்ண என் பொண்டாட்டிக்கு, இவளோட ஆட்டிடியூடை பாரு, இவளோட புத்தியை பாரு, இப்போ போய் என் பொண்டாட்டியாக இருப்பாளா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அங்கே கோவப்படுறான். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே அங்கே வந்து டென்ஷனாகி போயிடுது. எல்லாத்தையுமே அங்கே வந்து வேட்டி விட்டுட்டு நீ ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட வரலாம், நீயா வந்து சமாளிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க அம்மா கோவப்பட்டாங்க, நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு பொண்டாட்டி ஒழுங்காக பார்த்துக்க கூட உனக்கு துப்பு இல்லையாடா, என்ன மாதிரி பயன்டா நீ அப்படின்றத சொல்லிட்டு ஆப்பாங்க. ஆன்ட்டி நீங்கள் அவர் மேலே கோவப்படாதீங்க, இதுக்கு அவர் காரணம் அவர் கிடையாது. இப்போ கன்சீவாக இருக்கிறதுக்குமே அவர் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண கிடையாதுல்ல. ரெண்டாவது ஆஃபீஸில் இருக்க யாருக்குமே நான் பொண்டாட்டின்னு சொன்னால் நம்பிக்கை வர மாட்டுது. நான் ஒரு வில்லேஜ்கார பொண்ணு, என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் அப்படி தானே இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க நீ என்னம்மா பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு இந்த உலகத்திலே பெஸ்ட்டான ஒரு மருமக, நல்ல பொண்ணு, நீ இப்படிலாம் ஒன்றவே வந்து பேசக்கூடாது, எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காலில் அங்கே ரொம்ப பயங்கர பெயின் ஆகிடுது. அப்போ என்னாச்சு ஆன்ட்டின்னு சொன்னதுமே அப்போங்க இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுமான்னு சொன்னதும் இது என்ன அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ நடந்ததான்னு சொல்லிட்டு கேட்டா அங்கே அவன் ஆமான்னு சொல்கிறான். எனக்குமே இதை பற்றி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தெரியும் ஆன்ட்டி, நான் பண்ணவான்னு சொன்னதும் அப்பாங்க அங்கே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆல்ரெடி ஏகப்பட்ட டைம் வந்து செக் பண்ணியாச்சு, இதை சரிப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னதும் பட் இவமே நம்பிக்கை வச்சு அவங்க ஓகே சொல்கிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்க கொஞ்ச நேரத்தில் பிளட்டாக வாமிட் எடுத்ததுமே அவங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் பயங்கர கோவமாயிட்டு இவ்வளோ பிடிச்சி திட்டாங்க. தெரியல நான் பேசாமல் இருக்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு அயம்பட்டு பிடிச்சி கோவத்தில் தள்ளி விட்டதுமே கீழே விழுக போனால் வேகமாக அவங்க மதர் எல்லாம் எழுந்திரிச்சு ஹீரோ மாதிரி கைப்பிடிச்சி காப்பாற்றினதும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. அதுக்குள்ளே எப்படி ரெக்கவர் ஆனாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னா உங்கள் அப்பாவுக்குமே நீயே பண்ணலாமேமான்னு சொன்னதும் அவருக்கு அடிபட்டிருக்குது பிரெயினில், அது ரொம்ப சென்சிட்டிவான பகுதி, நான் எப்படி போய் வந்து சரி பண்ண முடியும் ஆன்ட்டின்னு சொன்னதும் அப்போ அவங்க எல்லோரும் சாரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் அவரை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. வருஷம் போயிடுச்சு ஷாப்பிங் போய் என் மருமகளை கூட்டிட்டு நான் இப்போ ஷாப்பிங் கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பி ஆகிட்டு கிளம்புனா அப்போ என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து கிண்டல் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லும்போது எல்லாருமே அப்படியே போட்டுட்டு போவோன்னு சொல்லிட்டு வில்லேஜுக்கார மாதிரி அங்கே வந்து போகிறாங்க கார் வாங்குறதுக்காக. பார்த்தா அந்த சேல்ஸ் ஸ்கேலை பார்த்தா உங்களை மாதிரி ஆளெல்லாம் ஃபஸ்ட்டு யார் உள்ளே விட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே இன்சல்ட் பண்ணதுமே அங்கிட்ட அவங்க கோமாயி போயிட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க, ப்ளூ கம்பெனியோட ஓனர் வந்து என்னோட பையன்தான், அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொன்னதும் அங்கே ஒரு லேடி வழா ஆமாம் ஆமாப்பா இங்கே இருக்க கம்பெனி பூரா இவங்க பையனோடது தான், கடையில் வந்து தெருவில் நின்று வேடிக்கை பார்க்காம உள்ள என்ன வேலைன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் அதை கேட்டுட்டு பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிடுது அவங்களுக்கு. அப்போங்க நம்ம ஹீரோவுமே வந்துடுறான் நான் தான் ப்ளூ கம்பெனியோட ஓனர், நீ இப்போ என்ன என்னோட ஃபேமிலியை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பார்த்தியா போய் சொல்லிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்கிறா இவங்க கூட ஃபைட் பண்ண. பட் அவங்க பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவை பார்த்ததுமே கோவப்பட்டவங்க கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு அடிக்கிறான். அவர் என்னோட பாஸ், நீ ஏன் குழப்பவே கெடுக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்கா. இப்போ மரியாதை வந்து சாரி கேட்கணும், இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ அங்கே நீலன் பண்ணிட்டு சாரி கேட்டுட்டு அங்கே நாய் மாதிரியே குறைச்சிட்டே போகணும், அதான் அவளுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் சொன்னதுமே அவளுக்குமே வேறு வழி இல்லாமல் அதே மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தன்னோட பொண்டாட்டிக்காக இருக்கிற எல்லா காரையுமே அவன் வந்து வாங்கிடுறான். அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அங்கே அவளுக்கு இம்ப்ரெஸ் ஆகிருக்கு. நீ எல்லாத்தையுமே வீட்டுக்கு அனுப்பி விட்ருங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அங்கே நைட்டு போல் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே ரூமில் தான் அங்கே வந்து படுக்க போகிறாங்க. அங்கே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ நீ படுத்து ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அவன் இந்த கவுச்சிலே போய் எங்கே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சா ஏன்னா நைட்டு எந்த கெட்ட கனவு
அப்பாவுமே வரலேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அம்மாவும் சேர்ந்து உங்கள் பிரதரோட ஷூட்டிங் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இவன் சிரிச்சிட்டு இருக்கான். ஷூட்டிங் கிளம்பி போனால் அங்கே அவனுக்கு திடீர்னு அங்கே வயிறு ரொம்ப பெயின் ஆனதும் இவன் செக் பண்ணிவிட்டு நான் சூப் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணா அதுக்குள்ளே பார்த்தா கரப்பாம்பூச்சி என்னென்னமோ கிடக்கு. அதை வச்சு அவள் சூப் எல்லாம் ரெடி பண்ணுறா. அதோட ஸ்மெல்லை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து போயிட்டு குடிக்க மாட்டாங்க. வம்பு பண்ணி அவங்க அம்மா அவனுக்கு அங்கே ஊற்றுனதுமே அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, வயிறுமே வந்து சரியாயிடுச்சு பெயின் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே எங்களுக்குமே கொடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ ஒரு டாக் இருக்குது, அதுவுமே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுது. சொல்லி இன்னைக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு நான் இவளை சும்மா விட மாட்டேன் எல்லாத்தையும் கெடுக்கிறான்னு சொல்லிட்டு அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணா. அவளை போட்டு அங்கே அடிக்கும்போது அங்கே ஒரு ரிக்கன்ற ஒரு பர்சன் வரா. வந்துட்டு என்ன தைரியம் தான் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி அவளை காப்பாற்றினதும் சீனியர் நீங்களான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அங்கே ஃபைட் நடந்துட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோங்க வந்துடுறா. அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடித்ததுமே எஸ்கேப் ஆகிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ரிக்க அடிபட்டிருக்கு. சீனியர் நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன கன்சீவாக இருக்கேன்னு சொன்னதுமே ஆமாம் அது ஒரு தப்புனால நடந்துருச்சுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அதை கேட்டுட்டு ஹீரோ இப்போ என் பிள்ளைய வயிற்று வச்சுட்டு நீ தப்புனால நடந்துச்சுன்னு வேற பேசுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இதுக்கு நடுவில் ஆர்குமெண்ட் ஆனதுமே இவ வேமா ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ஜெலஸ் ஆகிட்டு போகும்போது லின் எல்லாமே பார்த்துட்டு என்னப்பா நீ என்ன அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இவை கோவமாயிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அவளுக்கு வந்து நீ ஏதாச்சும் தப்பு பண்ணணும்னு பார்த்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற செட்டி கோவப்படுறான். ஸோ அப்போ அங்கே தான் என்ன விஷயம்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரை இவன் தான் ஹீரோவை பிடிச்சி பயங்கரமாக திட்டான்றையா பொண்டாட்டியை பார்க்க துப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவன் தான் இவன். அப்போ அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடெண்ட்டில் நீங்கள் வந்து இறந்து போனதுக்கு காரணமான அந்த குடும்பத்தை கண்டிப்பாக நான் பழி வாங்காமல் விட மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ வீட்டுக்கு வந்துமே அவன் ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்போங்க அவர் வந்து என்னோட சீனியர் தான், நீங்கள் அவரை பார்த்து கோவலாம் படணும் ஜெலஸ் ஆகணும்னு எந்த அவசியமே இல்லைன்னு சொன்னதுமே ஜெலஸ் ஆக கிடையாது, நீ இதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறான். நீங்கள் கொடுங்க கையன்னு சொல்லிட்டு அவள் கையெல்லாமே கட்டி விடுறா. அவர் வந்து ரொம்பவே சஃபர் பண்ணியிருக்காரு லைஃப்பில், எனக்குமே நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாதுப்பான்னு சொல்லிட்டு கையை அப்படிங்க பார்த்தா ஒன்றை மாதிரி க்யூட்டாக இருக்குது இந்த பெயிண்டேஜுமேன்னு சொன்னதுமே ஐயோ எனக்கு கட்டெல்லாம் சரியாக போட தெரியாதுன்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அவனை அங்கே உள்ளே கூப்பிட்டு போனதுமே அங்கே போனதும் இவனை பார்த்தா அவங்க அப்பாவை வெளியே கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க ரிக் அப்படின்றத சொன்னால் உன்னோட அப்பாவுக்கு வந்து பில் எதுவும் பே பண்ண மாட்டேன்னு இந்த குடும்பம் சொல்லிடுச்சுப்பா, அதனால தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் அவளுக்கு நம்பிக்கை வர மாட்டுது. நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னால் இவன் ஃபோர்ஸ் பண்ணுறான் தன்னோட சேர்ந்து வர வைக்கிறதுக்காக. பட் அவளுக்கு அங்கே வயிறு திடீர்னு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. இவன் உடனே அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்தா அவனை வந்து செடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த லின் ட்ரை பண்ணதுமே கோவமாயிட்டு அவளை தள்ளி விட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோயின் ஆளை காணோம். அவன் ரொம்ப பயந்து போயிட்டு உடனே கால் பண்ணி அங்கே ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. அவன் விஷயம் தெரிஞ்சு போயிடுது இவன் தான் கிட்னாப் பண்ணியிருக்கான்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் வந்து நாங்கள் கிடையாது, அது வந்து தற்செயலாக நடந்தது, நாங்கள் என்னமோ திட்டம் போட்டு வந்து பண்ண மாதிரி இந்த பையன் தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. இப்படியே வந்து வருஷங்கள் ஆகி போயிடுது. இவனை பார்த்தா தண்ணியை போட்டுட்டு பெரிய தேவதாசே மாறி போயிடுறான் பொண்டாட்டி புள்ளை இல்லாமல். இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவங்க அம்மா கோவமாகி போயிட்டு என்னோட புள்ளை இப்படிலாம் இருக்கக்கூடாதுடா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இப்போ போய் வந்து உன்னோட பொண்டாட்டியை மீட் பண்ணி கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. 2 பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அப்பா என்னப்பா இப்படி குடிகாரனை மாறி போயிட்டாரு, இவரை திரும்ப நம்ம நல்லபடியாக கொண்டு வரணும், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனால் அவனை எப்படியும் அங்கே வந்து கிட்னாப் பண்ணி தூக்கிடுறாங்க. கொண்டு வந்துமே படுக்க வச்சுட்டு இவர் மேலே கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ இந்த லின்னை பார்த்தா அங்கே ஆஃபீஸில் நம்ம ஹீரோ மேலே அங்கே அலிகேஷன் வச்சுட்டு இருக்கா. இவன் உருப்படாமல் போயிட்டான், குடிகார பையன் ஆகிட்டான், இவனெல்லாம் வந்து கம்பெனி விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ள மாதம் நம்ம ஹீரோ என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. இப்போ வரைக்கும் பண்ண சீட் வேலைகள்லாம் இவளுக்கு சப்போர்ட் பண்ண அந்த 2 பர்சன்ஸையுமே அடிச்சங்க வந்து வெளியே வரட்டி விட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோவோட பிரதருமே நீங்கள் வந்து திரும்ப ரிட்டன் வந்ததில் ஹாப்பி பிரதர்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அந்த 2 பிள்ளைங்களுமே வந்து அப்பா நாங்கள் தான் உங்களோட பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. என்னோட பேர் ஷீனோ, அவனோட பேர் வந்து ஷென் அப்படின்ற சொன்னதும் இந்த பேரை வந்து சூஸ் பண்ணதே நம்ம ஹீரோயினும் அவனும் தான் சேர்ந்து கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம்
பண்ணுறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனா அவள் சின்ன பிள்ளை மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிருது. அவங்களுக்கு எந்த ஞாபகமே இல்லைப்பா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைங்க. அப்போ அங்கே ரிக்கை பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறா. அப்போ அங்கே அவன் சொல்கிறான், அவளோட மைண்டில் இப்போ எதுவுமே கிடையாது. என்னோடய ஃபேமிலியை நீங்கள் அழிச்சதுக்கு நான் உன் லைஃப்பில் வந்து இவ்வளோ நாட்கள் வந்து குடும்பப்படுத்திட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. உன்னால் முடிஞ்சால் நீ திரும்ப அவளை ரிட்டர்ன் கூட்டிகிட்டு போய்க்கோ. நான் வந்துட்டு உன்னை வேணான்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ கண்டிப்பாக ஆனால் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் அவள் என் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பாங்க நீ வந்து தப்பாக புரிஞ்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பாவுமே இறந்து போயிட்டாரு. எங்கள் அம்மாவுமே வீல் சேரில் 10 வருஷமாக இருந்திருக்காங்க. நாங்கள் வேணுக்குன்னு போய் கொலை பண்ணால் எங்கள் அப்பா எப்படி போய் சாவாருன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின்ட்டு எப்படியோ பேசி அவளை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா. அங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கவலையாயிருது. ஏன்னா வந்ததுலேருந்து ஒரு பச்சை பிள்ளை மாதிரி அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த பிள்ளைங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, அமைதியாக உட்காருங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீங்கள் எதுக்காக ஸ்டாப் பண்ணுறீங்க, அவள் இங்கே ப்ளே பண்ணாமல் எங்கே போய் பண்ணுவா, விளையாடட்டும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த சூப்பெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை குடிச்சிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா இந்த சூப் அப்படின்றத அவள் சொல்கிறா. உனக்கு எவ்வளோ வேணுமோ நீ குடிமான்னு சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட அங்கிள் நீங்கள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்கள் கூட சேர்ந்து நான் தூங்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே மெய்டவங்க எல்லாருமே அங்கே ரூம் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட சிஸ்டர், உனக்கு ஒரு சீன் தெரியுமா, என்னோட பிரதரோட சேர்ந்து நீ ஸ்லிப் பண்ண வாசா உனக்கு 2 பிள்ளைங்க பிறந்துச்சு, நீ அதை மறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு பாஸ்ட் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தினதுமே அப்படியான்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பி ஆகிட்டு சிரிக்கிறா சின்ன பிள்ளை மாதிரி. பட் அவளுக்கு திடீர்னு தலையெல்லாமே ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. சவுக்குல இருந்து ரத்தம் வந்துடுது. அதை ரொம்ப பயந்து போயிட்டு அவள் இப்படியே கூட இருந்துட்டு போயிட்டோம், அவள் வந்து கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாதுன்னு இவன் சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். இவங்களும் ஒவ்வொரு விஷயமா பேசி பார்க்குறாங்க. ஞாபகம் வர அவளுக்கு எதுவுமே ஞாபகம் வர மாட்டுது. அதுக்கப்புறம் அவங்க வெளியே அவள் ப்ளே பண்ணிட்டு இருந்தா. அங்கே நம்ம ரெக்கோர்ட் லின்மே வர்றாங்க. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுப்பா, எனக்கு அனுப்பிவிட்ரு, உனக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லும்போது அப்போ அங்கே அவள் கோமாய் போயிட்டு நீ எல்லாம் அப்படி என்ன வந்துட்டு நல்லா இருக்கன்னு சொல்லிட்டு உனக்காக 2 பேரும் ஃபைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவளை ஹிட் பண்ணதுமே அதை பார்த்துட்டு ரிக்குக்கு ரொம்ப கோவமாயிட்டு அவளை போட்டு அடிச்சிடுறான். உன்ட்ட என்ன சொன்னேன், அவளை ஹிட் பண்ணேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போங்க நான் வந்து இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த போனால் நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி காப்பாற்றினதும் அவன் கையில் பிளட்டாக வரதை பார்த்துட்டு இவன் ஷாக்காகி போயிடுறா. அவளுக்கு அங்கே வந்து பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துட்டு ஹனி உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுல அப்படின்றத செட்டி கேட்குறா. நல்லா தானே இருக்கீங்கன்னு சொன்னதும் உனக்கு அப்போ நான் ஞாபகம் வந்துட்டேனான்னு சொன்னதும் ஆமாம் நீங்கள் என் ஹஸ்பண்ட், நம்மளுக்கு 2 பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னதும் அவனுக்கு பயங்கர ஹாப்பி. பட் நம்ம ரிக்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கான். அப்பாங்க நான் கண்டிப்பாக இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், இவளை கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசினதும் அந்த லீனை பார்த்து நீ ஆளுங்களுக்கு எப்பயுமே தப்பாக தான் பண்ணிட்டுருக்க, உனக்குமே கொஞ்சம் தப்பு பண்ணால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு அவளங்க மயக்கி நீ இப்போ வந்து பண்ண எல்லாத்தையுமே ஒத்துக்கோன்னு சொன்னதும் அவள் ஆரம்பத்துலேருந்து பண்ண எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருங்கன்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் பண்ணதுக்கு அவங்கள 2 பேர்த்தையுமே ஜெயிலில் பிடிச்சி போட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எல்லாருமே சேர்ந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சக்கன்னு இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.